வணக்கம் நண்பர்களே. வணிகத்தில் நேர்மை சாத்தியமா? காரணம், நிறைய தொழில் வாய்ப்புகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த தொழில் வாய்ப்புகள், இந்த தொழிலெல்லாம் ஒரு பரிணாம நிலையை அடைந்து அடுத்த கட்டத்திற்கு, அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ள ஒரு பொருளாதார மண்டலமாக மாறுவதற்கு வணிக நேர்மை அவசியமா? அவசியமானு கேட்டால் அவசியம்தான். நேர்மை அவசியமானு கேட்டால் அது என்ன கேள்வின்னு நீங்கள் கேட்கலாம். இது வணிக நேர்மை என்பது மாறுபடுகிறது. தனிப்பட்ட வாழ்க்கை, தனிநபர் நேர்மையிலிருந்து வணிக நேர்மை மாறுபடுகிறது. காரணம், வணிகத்தில் பொய் பேச வேண்டிய, இல்லாததை இருப்பதாகவும், இருப்பதை அதிக மதிப்புள்ளதாகவும், அதிக மதிப்புள்ளதை அரிய வகை பொருளாகவும் காட்ட வேண்டிய கட்டாயம் ஒரு வணிகருக்கு இருக்கிறது. உண்டா இல்லையா? நான் சொன்னதை நீங்கள் இங்கிலீஷில் வேணால் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஒரு பொருள், அந்த பொருளுக்கான மதிப்பு இது, ஆனால் அந்த மதிப்பை அதிகப்படுத்த வேண்டும். அதுவும் கிடைப்பதற்கு அரிய பொருளாக இருந்தால்தான் அந்த விலையும் கைகூடும், இல்லை என்றால் அதுவும் கைகூடாது. இத்தனை அம்சங்களையும் கொண்டது பொய்யில் அடங்குமா அடங்காதா? பொய் தான். ஆனால் வணிக பொய்கள் என்பது தனிநபர் பொய்களை விட அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் இதில் ஒரு எல்லை கடக்கும் பொழுது அது நேர்மையற்ற வணிகமாக மாறுகிறது. பொய்களால் கட்டமைக்கப்பட்ட வணிக நேர்மை, ஆனால் வரம்புகளை கடந்த நேர்மை, அது பாவமாக மாறுகிறது. அது சிறந்த பொருளாதார மண்டலத்தையோ அல்லது ஒரு பாதுகாப்பான பொருளாதார நிலையையோ அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லாது. அதனால தான் வணிகத்தில் பொய் என்பது தேவையா இல்லையா என்ற ஒரு கேள்வியை நான் இந்த வீடியோவில் முதல் வச்ச காரணம் தான். இப்போ எப்படி செஞ்சு இந்த வணிக நேர்மையை நாம் காப்பாற்றுவது? வணிக நேர்மை என்பது என்ன? எல்லோரும் கொள்முதல் செய்யும் பொழுது பணம் கொடுத்து வாங்குவதில்லை. அதில் 110 பேருக்கு வேண்டுமானால் அந்த சக்தி இருக்கலாம். கொள்முதலில் கடன் வாங்குவது என்பது தான் இன்று இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வணிகர்களுக்குள்ள ஒரு நடைமுறையாக இருக்கிறது. இந்த கொள்முதலில் கடன் வாங்கியவர்கள் வாங்கிய அந்த நிறுவனத்திற்கு மிக சரியாக அந்த பணத்தை திருப்பி செலுத்தாத பட்சத்தில் இங்கு நேர்மையற்ற வணிகமாகிறது. அதற்கு பிறகு அந்த உற்பத்தி நிலையம் என்னாகும் என்பதெல்லாம் வேறு. இங்கு ஒரு நேர்மையற்ற வணிகம் நடைபெறுகிறது. இந்த நேர்மையற்ற வணிகம் என்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றால், இதையே தொடர்ந்து நாம் செய்தால் என்ன, முதலீடே இல்லாமல் நாம் தொழில் செய்தால் என்ன என்ற ஒரு ஆபத்தான ஒரு குணத்தை உருவாக்கும். ஆனால் நான் இதே என்னுடைய வீடியோவில் முதலீடு இல்லாமல் வியாபாரம் செய்யலாம் என்று போட்டிருப்பேன். இதுக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்கள் கடன் வாங்கி வணிகம் செய்கிறதல்ல, முதலீடே இல்லாமல் வணிகத்தை ஆரம்பிங்க. ஒரு மீடியேட்டராக எனக்கு தேவை, ஒரு பொருளின் தேவை எங்கே இருக்குது என்று தெரியும், உற்பத்தி நடக்கும் இடம் தெரியும், இரண்டுக்கும் இடையே நான் ஒரு பாலமாக செயல்பட்டு என்னுடைய மனித சக்தி, நேரம், அந்த பணத்தை செலவு பண்ணிவிட்டு, அதுக்கான செலவு மட்டும் பண்ணிவிட்டு நான் அந்த வணிகத்தை முடித்து விடுவேன். இது முதலீடு இல்லாத வியாபாரம். ஆனால் நான் சொல்வது கடனே முதலீடே கடன், அதையும் திருப்பி செலுத்தாதது என்பது பல தாக்கங்களை ஏற்படுத்தும். அது ஒரு சந்தை பொருளாதாரம் மட்டுமல்ல, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பல தாக்கங்களை ஏற்படுத்தும். இவை குறித்து விரிவான நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன். வீடியோக்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள்.